ஹாய். இன்னைக்கு 5 மினிட்ஸ் வித் சத்யால கவலைப்படாதீங்க. நீங்கள் கவலைப்படுவீங்களா அப்படின்னு நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டேன்னு வச்சுக்கோங்களேன். என்னடா இப்படி ஒரு கேள்வி கேட்குறாங்க, கவலைப்படாமல் எப்படி இருக்க முடியும் அப்படின்றதே உங்களுக்கு ஒரு பெரிய கவலை ஆயிரும். இந்த கவலை அப்படின்றது எல்லாருக்குமே ஒரு கம்பெனியன் போல வாழ்க்கையில் ஏதோ ஒரு கட்டத்தில் வந்து போகிற ஒரு காரியம். சின்ன குழந்தைங்களுக்கு வேணால் கவலை இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் வளர்ந்து வர்ற பருவத்தில் ஸ்கூல் போகிற நேரத்தில் ஐயோ இன்னைக்கு ஸ்கூல் இருக்கே, நான் ஹோம்ஒர்க் பண்ணலையே அப்படின்னு ஒரு கவலை இருக்கும். ஐயோ எக்ஸாம் இருக்கே, என்ன பண்ணுறது, பாஸ் ஆயிடுவேனா ஃபெயில் ஆயிடுவேனா அப்படின்னு ஒரு கவலை. அப்புறம் காலேஜ் போனோடனே ஐயோ இத்தனை அரியர்ஸ் வச்சுருக்கிறேனே, எப்படி நான் பாஸ் ஆவேன், வீட்டில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு ஒரு கவலை. வேலைக்கு போன பிறகு எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்குமா கிடைக்காதான்னு ஒரு கவலை. கல்யாணம் ஆகிட்ட கேட்கவே வேண்டாம், அந்த கவலைன்றது பல ரூபங்களில் வந்துடும். அப்புறம் வயசான பிறகு என்னை யாராவது நல்லா கவனிப்பாங்களா, என் பிள்ளைங்க என்னை கவனிப்பாங்களா இல்லை விட்டுருவாங்களா அப்படின்னு ஒரு கவலை. அப்போது இந்த கவலை அப்படின்றது மனுஷனுக்கு வரத்தான் செய்யுது இல்லையா? இப்போ நான் உங்ககிட்ட நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொன்னேன்னா, கவலைப்படாமல் வாழ்ங்க அப்படின்னு சொன்னேன்னா, நீங்கள் நினைப்பீங்க என்னடா இப்படி சொல்கிறாங்க, அது எப்படி அப்படி ஒரு வாழ்க்கை வாழ முடியும், அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய கவலையாக போயிடும். ஆனால் இந்த உலகத்தெல்லாம் படைத்த தேவன், அந்த சர்வ வல்லமையுள்ள தேவன், அவர் உங்களை பார்த்து நீ கவலைப்படாத அப்படின்னு சொன்னார்னா அதில் ஒரு அர்த்தம் இருக்கும்ல. அதை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். பைபிளில் 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் இப்படி அழகாக சொல்லப்பட்டிருக்கு. அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். உங்களுக்கு கவலை இருக்கு, ஆனால் இந்த தேவன் என்ன சொல்றாரு, உன் கவலைகளை எல்லாம் ஏன் மேலே வச்சிரு அப்படின்னு சொல்றாரு. இப்போ என் கையில் இந்த பென் இருக்கு, இந்த பென்னை நான் என் ஃப்ரெண்டுக்கிட்ட இப்படி கொடுத்துட்டேன் அப்படின்னு வைங்க. அப்போனா என் கையில் அந்த பென் இல்லை, என் கையில் பென் இருக்குன்னு நான் சொல்லக்கூடாது, நான் பென்னை கொடுத்துட்டேன். அதே மாதிரி இங்கே தேவன் என்ன சொல்கிறாரு, உன்னுடைய கவலைகளை எல்லாம் என் மீது வைத்து விடுங்கள். ஆனால் நிறைய நேரத்தில் நமக்கு இதை செய்ய முடியல. நம்ம கவலையெல்லாம் அவர்கிட்ட கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டு திருப்பியும் அந்த கவலையை தூக்கி வச்சுக்கிறோம். ஆனால் கடவுள் என்ன சொல்கிறாரு தெரியுமா, நான் உன்னை விசாரிக்கிறவர் ஆனபடியால். விசாரிக்கிறதுனா என்ன? இப்போ ஒரு ஐடியில் வேலை பார்க்குற ஒரு பொண்ணும் அவங்களுடைய வயசான அம்மாவும் இருக்கிறாங்க. அந்த அம்மாவுக்கு ஏதோ ஒரு நோய் வந்துருச்சு. அப்போ இந்த அம்மா கிட்ட போய், அம்மா நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கம்மா, நான் இருக்கேன்ம்மா, உங்களுக்கு என்னென்ன டெஸ்ட் பண்ணணுமோ எல்லாம் பண்ணுவோம், நம்ம எல்லா டாக்டர்கிட்டையும் போய் காமிச்சிடலாம், காமிச்சிட்டு இந்த நோய்க்கு என்ன செய்யணுமோ எல்லாத்தையும் செஞ்சு உங்களை நல்லபடியாக ஆக்கிடலாம்மா, நான் இருக்கேன்ம்மா உங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, அது ஏன் அப்படி சொல்கிறாங்க? அவங்க அந்த அம்மாவை டேக் கேர் பண்ணுறாங்க, அவங்கள விசாரிக்கிறாங்க அவங்க கஷ்டத்தில். அதே மாதிரி தேவன் இங்கே வாக்கு கொடுக்கிறார், நான் உன்னை விசாரிக்கிறவரானபடியால். இதை அழகாக இங்கிலீஷ் பைபிளில் என்ன போட்டிருக்கு தெரியுமா, கிவ் ஆல் யோர் worries அண்ட் யோர் கேர்ஸ் டு காட் ஃபார் ஹி கேர்ஸ் ஃபார் யூ. கிவ், கொடுத்துருங்க. ஏன் நீங்கள் கொடுக்கணும்னுக்கு காரணம் சொல்கிறார் அவர் உன்னை விசாரிக்கிறவர் ஆனபடியால். அப்பனா எந்த ஒரு பிரச்சனை, எந்த ஒரு கஷ்டத்தினால உங்களுக்கு இப்போ கவலை வந்திருக்கோ அந்த காரியத்தை, அந்த பிரச்சனையை அவர் விசாரிக்கிறார். ஏன்னா அவர் உங்கள் மேல் அக்கறை உள்ள தேவன். அவர் விசாரிக்கிறதுனா என்ன? அந்த பிரச்சனையிலிருந்து என்னென்ன செஞ்சு உங்களை வெளியே கொண்டு வரணும், என்னென்ன உங்களுக்கு ஒரு பதில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் எல்லாவற்றையும் பார்க்குறாராம். அதனால தான் அது விசாரிக்கிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் நம்ம செய்ய வேண்டியது ஒரே ஒரு காரியம்தான். அந்த இயேசு கிறிஸ்து அவர் தானே சொல்லியிருக்கிறாரு, அப்போ அவர் மேலே நம்ம நம்பிக்கை வைக்கணும். இவர் சொன்னால் வாக்கு மாறாதவர், அவர் உண்மை உள்ளவர், அதை நம்ம நம்பணும். நம்பிட்டு என்ன கவலையாக இருந்தாலும் சரி, எதனால, என்ன பிரச்சனைனால, எந்த ஒரு நோயினாலேயோ கடனால எதனாலேயோ உங்களுக்கு கவலை வந்துருச்சு, பரவாயில்ல, அவர் சர்வ லோகத்தின் அதிபதி, சர்வ வல்லமையுள்ள தேவன்,
அவர் தான் சொல்லிட்டார்ல, அதை அப்படியே எடுத்துக்கிடுவோம். அப்போ அந்த கவலை எல்லாம் தூக்கி அவர்கிட்ட கொடுத்துருங்க. அவர்கிட்ட கொடுத்துட்டீங்கன்னா அது இப்போ உங்ககிட்ட இல்லை. அதை நீங்கள் விசுவாசிக்கணும். ஏன்னா அவர் தான் எல்லாத்தையும் டேக் கேர் பண்ணுவேன்னு சொல்லிட்டார்ல. அப்போ அவர் கையில் உங்கள் கவலை எல்லாத்தையும் கொடுக்கறதுக்கு ரெடியா? அவரும் உங்களை விசுவாரிப்பதற்கு ரெடி. காட் bless யூ.